அப்படி இருக்கும் பொழுது அது அந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதணுமே தவிர ஹதீதையே பிரச்சனையாக்க கூடாது. இப்ப ஹதீதையே பிரச்சனையாக்கி போட்டாங்க இல்லையா? இதுதான் இப்ப நடக்கக்கூடிய விளைவு. ஒவ்வொரு ஹதீதும் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம், பொக்கிஷம். சில கஷ்டங்களிலிருந்து அது நிவாரணி. இப்ப நாம பாருங்க, ஒரு பொம்பளையை தொட்டா நமக்கு ஒது முறிஞ்சிடும், மனைவி தொட்டா ஒது முறிஞ்சிடும் இல்லையா? ஷாஃபி மதப்ல, ஹனபி மதப்ல முறியுமா? முறியாது. ரெண்டுக்கும் ஒரே ஹதீஸ் தான் ஆதாரம். ரெண்டுக்குமே ஒரே ஹதீஸ் தான் ஆதாரம். ஒரு ஹதீஸ் ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்க முடியுமா? இருக்க முடியும். உதாரணமா தீ கங்கு இருக்குன்னு வைங்க, தீ கங்கு பூண்டு அதை ஊதுங்க, பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? மெழுகுவர்த்தியில தீ எரிஞ்சுக்கிட்டு பூண்டு ஊதுங்க, அணைஞ்சு போயிடும். அப்ப எரியறதுக்கும் பூண்டு தான் ஊதுறோம், அணைக்கிறதுக்கும் பூண்டு தான் ஊதுறோம். ஆன் பண்றதுக்கு அந்த சுவிட்சை தான் அணைக்கிறோம், ஆஃப் பண்றதுக்கு அந்த சுவிட்சை தான் அணைக்கிறோம். அப்ப ஒரு விஷயம், ஒரே விஷயம் என்ன செய்யலாம்? இரண்டை தர முடியும் என்பதை நாம் புரிந்துக்கிட முடிகிறது. அப்ப உதாரணமா பாருங்க, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா படுத்து கிடக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்ல தொழுறாங்க. அந்த ரூம் சும்மா இடுக்கு முடுக்கா இருக்குது. ஆயிஷா நாயகி படுத்து கிடக்குறாங்க, காலை நீட்டிட்டு கிடக்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகும்போது அந்த கால் இடைஞ்சலா இருக்குங்கிறதுக்காக அந்த தொழும்போது அந்த காலை தூக்கி என்ன செய்யறாங்க? கொஞ்சம் நகட்டி வச்சுட்டாங்க. ரெண்டு சுஜூதையும் முடித்து எழும்பும் பொழுது அந்த காலை திருப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இது அதெல்லாம் அவங்களுடைய கிருபையை காட்டக்கூடியது. எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப இதை என்ன சொல்றாங்க? அப்ப பத்தியெல்லாம் தொட்டு தானே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மனைவி தொட்டு இருக்கிறாங்க. நாம சொன்னோம், அவங்க காலை தொட்டுறாங்கன்னு இனியே எடுக்கிற, அவங்க போர்வை போத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆடை இருக்கு, ஆடைக்கு மேல தொட்டா உதுமுறியான்னு தான் நாம சொல்றோம் என்று நாம எடுத்துக்கிறோம். அப்ப இரண்டுக்குமே என்ன செய்யுது? இடன்பாடாக ஆகுது. இது ரெண்டுமே ஷரியத்தில் உட்பட்டதுங்கிறது நம்ம விளங்கிக்கிடணும். ஆக இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பாக்கியம், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதையே பிரச்சனையா போய் அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு போட்டு குழப்பி சமுதாயத்தை பிரச்சனைக்குள் ஆக்கக்கூடாது. நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, 4 மதுஹபுகள் கூடாது என்று சொன்ன நீங்க எத்தனை மதுஹபா இருக்கிறீங்க? முடிந்ததா? நீங்கள் இதே ஹதீதை கொண்டு எத்தனை பிரிவாகளா ஆகிட்டீங்க? இது அசிங்கம் இல்லையா? ஆக நாங்கள் மதுஹபுல மறுக்கவும் இல்லையே, அந்த மதுஹபை ஏற்றுக்கொள்ள. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே அபூ ஹனீஃபா இமாமை பின்பற்றி தொழுது இருக்கிறாங்களே, பின்பற்றி குனூத் ஓதாம இருந்திருக்கிறாங்களே, பின்பற்றி ஃபாத்தியாவுல பிஸ்மி ஓதாம இருந்திருக்கிறார்களே. ஆக இவைகள் இப்படி நாம விளங்கிக்கணும். இதான் விளங்குற முறை. இந்த மாதிரி நம்ம விளங்கிக்கிட்டால் மதுஹபுகளுக்குள்ளே இழக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் முரண்பாடு அல்ல, அது வேறுபாடு. இந்த வேறுபாடுகள் அத்தனையும் குர்ஆன் ஹதீதை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்ட ருஹ்சத், ஒரு பாக்கியம் நினைச்சுக்கணும். அதுதான் உண்மை, அதான் அடிப்படை. ஆக இங்க பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சஹாபிகள் திருப்பி தொலை வச்சுட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? திருப்பி தொழுதாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறதா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே ஒரு ரிவாயத்தை செய்றாங்க. அன் முஸ்லிம் இப்னு அபி ஜுரைஹ் ரலியல்லாஹு தஆலா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க? அல்ஹம்து கொண்டு ஆரம்பிச்சதா சொல்றாங்களா? உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அன்னஹா காலத் கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹத்துல் கிதாபி ஃபஅத்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆயத்தன். உம்மு சலமா நாயகி சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா, அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தானே. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு ஆயத்தாக கருதினார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன ஒரு ஆயத்தாக கருதினாங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஆயத்தாக கருதினாங்க. மாலிகி யௌமித்தீன் அது ஒரு ஆயத்து. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அது ஒரு ஆயத்து. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு ஆயத்து. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்பது ஒரு ஆயத்து. இப்படி ஒவ்வொன்றா தெளிவா சொல்லி காட்டுறாங்க. பிஸ்மில்லா ஒரு ஆயத்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து என்று 7 ஆயத்துக்களையும் தனித்தனியாக செய்திருக்கிறா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனி ஆயத்தாக கருதினார்கள் என்று இவ்வளவு தெளிவாக அவங்க குறிப்பிடுறாங்க. ஆக 2 பக்கத்திற்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. எனவே மார்க்கத்தினுடைய அடிப்படையில் யார் எந்த மதுஹபை பின்பற்றுகிறாரோ அவர் அந்த மதுஹபின் பிரகாரம் தொழுது கொள்ளலாம். இப்ப நாம ஹனஃபி பள்ளிக்கு போறோம்னு வைங்க, நம்ம ஹனஃபியா தொழ இல்லையா? அவங்கள பின்பற்றி நாம தொழ இல்லையா? எங்கேயாவது ஷாஃபிங்க வந்து தொழக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? அல்ல ஷாஃபி மதப்ல அவங்களை பின்பற்றி தொழவானா நம்ம சொல்றோமா? அல்ல ஷாஃபி மத பள்ளியில வந்து ஹனஃபிகள் வந்து தொழ இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. 4 மதுஹபுகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லாம் இமாம்களுக்கு உள்ளது அல்ல, இமாம்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அல்ல. மாறாக எதுக்குள்ள இருக்கக்கூடியவைகள் குர்ஆன் ஹதீஸிலே உள்ள வேறுபாடுகள் தான். இந்த வேறுபாடுகள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிஅமத்து, ரஹ்மத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
ஆக அது லேசாக ஆகியிருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப ஒரு ஹனவி மதபை சார்ந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை வேணாண்டா என்ன செய்வா? ஷாஃபி மதப்ல தான் வந்தாகணும். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நாம் எப்படி பார்த்தாலும் பெண்கள் மனைவியை கூட்டிட்டு போறோம், கை அடுத்த பெண்கள் மேல என்ன தவாப் செய்வது பட்டுரும், என்ன செய்யறது? ஹனவி மதப்ல மாறிக்கிறோம். யாராவது வேணான்னு சொல்றாங்களா? அந்த மதப்லாம் போகக்கூடாது, இதுல தான் இருக்கணும், ஜாக்கில தான் இருக்கணும், டிஎன்டிஜில தான் இருக்கணும், யார் சொல்றோம் அந்த மாதிரி பேசுறோமா? அப்படி இல்லையே. ஆக இப்படிப்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகள் எதுவுமே நீ எந்த மதகபில் இருந்தாலும் அந்த மதகபை ஒழுங்கா பின்பற்றிக்க. தேவைன்னு வரும் பொழுது இன்னொரு மதகபை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னொரு ஹதீதை பார்க்கிறோம். இமாம் சஅலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ரெண்டு பேருமே சஹாபி தான், பாப்பாவும் சஹாபி மகனும் சஹாபி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து உஹது யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்களோட அல்லாஹ் நேரடியாக பேசினான்னு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் நேரடியாக செய்யறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக பேசினாங்க, பார்த்தாங்க, அந்த சப்ஜெக்ட் வேற. நபிமார்களும் சரி, வலிமார்களும் சரி, நாதாக்களும் சரி, மற்றவங்கள்ட்ட அல்லாஹ் பேசுவான், கனவின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக இதெல்லாம் பேசுவான். திரையிற்கு அப்ப மின் வராயி ஹிஜாப், திரைக்கு பின்னால மலக்குமார்கள்ட்ட பேசுறதுனால மின் வராயி ஹிஜாப் தான், திரைக்கு பின்னால இருந்து தான் பேசுவான், நேரடியா பேசுறது இல்லை. ஆனால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் நேரடியா பேசினாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் நாயகத்தை அழைத்து சொல்றாங்க, ஜாபிர் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டா, அல்லாஹ் தஆலா உங்க வாப்பாவோட நேரடியாக பேசினா, உஹது யுத்தத்துல அவங்க ஷஹீதானாங்க. அப்படிப்பட்ட அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா உடைய மகனார் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له, ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, கைஃப தகூல் இதா கும்த இல ஸலா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேக்குறாங்க, ஜாபிர் இங்க வாங்க, நீங்க தொழுகைக்காக நின்ற போது என்ன ஓதுவீங்க? தக்பீரை கட்டிட்டீங்க, இப்ப என்ன ஓதுவீங்க? இப்ப நமக்கு அதுல விடை வரும் இல்லையா? நீங்க என்ன ஓதுவீங்க? அப்ப நான் ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க பிஸ்மி சொல்லல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால குல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு. என்ன அப்படி சொல்றா? பிஸ்மில்லாஹ் சொல்லு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அவங்க வாய்க்குள்ள சொல்லி இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை கேட்கலன்னு சொன்னா அவங்க வாய்க்குள்ள சொல்லி இருக்கலாம், எப்படி எடுத்துக்கிடலாம். ஆக நமக்கு வாய்க்குள்ள சொன்னது நமக்கு தெரியலையா, பிஸ்மில்லா சொன்னது விளங்க இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி இமாமுல் ஆலம் எடுத்திருக்கிறாங்க, அது சரி, அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஹதீதுகளில் அப்படி இருக்கிறது, ஹதீதுகள் வழிகாட்டி, அதான் உசூல் அடிப்படை. அஸ்ல் என்று எடுத்துக்கொண்டால், அசாஸ் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸ் தானே. அந்த குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் இஜ்மாவும் கியாஸும் வருகிறது. இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன கேட்டா, இஜ்மா கியாஸையும் அவங்களையும் இப்ப ஏத்துக்கிறாங்க, ஆனா ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இதை போல தானே இது இருக்கு அப்படின்னு அவங்க பயான்ல கேட்கிறான், இதை போல இருக்கா இல்லையா, அப்ப அப்படி எடுத்துக்கிடலாம் என்று சொல்லும்போது அது கியாஸாக ஆகிவிடுகிறது. கியாஸும் இஜ்மாவும் அவர்களிடத்தில் நிறைந்து விட்டது. இப்போ வேற வழி இல்லை, அதை தவிர்த்து யாரும் இபாதத்தை செய்ய முடியாது. கியாஸையும் இஜ்மாயையும் தவிர்த்து யாராவது வணங்க முடியும், இபாதத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் அது பொய். அது அவங்களுக்கே தெரியும், அவங்க லீடர்களுக்கு தெரியும். ஆனா அங்க தொண்டர்களுக்கு என்ன செய்யல தெரியல. பாவம் அவங்களுடைய லீடர்களுக்கு பின்னால் இருந்துகிட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாறுறாங்க. ஆக ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அதற்கு அடுத்து சீனா அலி ரலியல்லாஹு தஆலா, சரி, இந்த மேல அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆதாரமாக ஒரு 3 ஹதீஸ் நம்ம முதல்ல பார்த்தோம், 3 ஹதீதுகள் நம்ம பார்த்தோம். அந்த 3 ஹதீதுகளிலும் எப்படி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால, அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு பின்னால, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால, அலி நாயகத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால வந்திருக்கு. அலி நாயகம் அங்க வரல. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கருத்து எப்படி இருந்தது என்பதை நாம் பார்ப்பதாக இருந்தால் இந்த ஹதீஸ் வருது, அன் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு இதா ஃபதஹ சூரத ஃபி ஸலா, இதா ஃபதஹ சூரத ஃபி ஸலா, அவங்க சூராவை குர்ஆன் தொழுகையிலே அவர்கள் ஓதுவார்களேயானால் இக்ரவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அலி நாயகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி இருக்கிறாங்க. இப்ப எல்லா 4 சஹாபிகளுமே கலீஃபாக்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருந்தவங்க தானே. அப்ப கருத்து வேறுபாடுகள் வருதா இல்லையா? அப்ப அந்த கருத்து இமாமுல் ஆலம் எடுத்திருக்கிறாங்க, இந்த கருத்தை இமாம் ஷாஃபி எடுக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்ப இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது இமாம்களுக்கு உள்ளது அல்ல என்பது தெளிவாக தான் இல்லையா? இமாம்களுடைய சுய கருத்துக்கள் அங்க எதுவும் கிடையாது, அவங்க சுயமாக எதுவும் சொல்லல. இந்த ஹதீதுகளை வைத்து, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை வைத்து, சஹாபிகள் சொன்னதை வைத்து, அல்லாஹ் சொன்னதை வைத்து தான் என்ன செய்ய எடுத்திருக்கிறாங்க. தப்பு இல்ல. திருநெல்வேலிக்கு எப்படி போக போறீங்க, நாகர்கோயிலுக்கு எப்படி போக போறீங்க, நான் ஓரி வழியா போறேன்,
நான் சாத்தாங்குளம் வழியா போறேன், நான் திருநெல்வேலி போறேன். போய் சேர்றது எங்க? நாகர்கோயில். 3 வழி இருக்கு. இது உதாரணத்துக்கு நாம் சுட்டி காட்டுகிறோம். இதே போன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை நெருங்கி வருவதற்காக 4 வழிகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த சமுதாயத்திற்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறான். நீங்க எந்த வழியில வந்தாலும் என்ன சேர முடியும், நீங்க எந்த வழியில வந்தாலும் சேர முடியும். இதை விட்டுட்டு இப்படிலாம் போக கூடாது, நாங்க புதுசா ஒரு ரோட போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி போனா அது சிக்கலா போயிடும். அந்த ரோடு போய் சேருதா பாத்தீங்களா? எத்தனை ரோடா பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு ரோடு நாங்க போட்டு தர்றோம்னு சொல்லி இப்ப எத்தனை ரோடா பிரியுது. ஒண்ணு ஒழுங்கா போதா? என்னன்னு எங்கெல்லாம் போகுது? இந்த ரோடு சொல்லுது அந்த ரோடு சரியில்லை, அந்த ரோடு சொல்லுது இந்த ரோடு சரியில்லைன்னு சொல்லுதா இல்லையா? அவங்க இவங்களை குறை சொல்லிக்கிறாங்க. நம்ம எந்த மதஹபை குறை சொல்றோமா? அது தவறுன்னு சொல்றோமா? இல்லையே, மாறாங்க அந்த மதஹபை பின்பற்றும் செய்கிறோமே. சில சமயங்களில் நிக்காஹ்ல நம்ம பார்க்கிறோம். இந்த சில சமயங்கள்ல நம்ம ஊர்லயே நம்ம நிக்காஹ் செஞ்சு வைக்கிறோம். ஒரு புள்ள இருக்கிறா, அவளுக்கு வாப்பா இல்ல, வாப்பாட வாப்பா இல்ல, காக்கா இல்ல, தம்பி இல்ல, சாச்சப்பா பெரியப்பா இல்ல, அவங்களுடைய மக்கள் சாச்சப்பா பெரியப்பா மக்கள் இல்ல, ஒருத்தரும் இல்ல, வழிகாரர் யாரும் இல்ல. என்ன செய்யறது? ஷாஃபி மதஹபில வழிகாரர் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதஹபின் பிரகாரம் பிஇذنஹா அந்த பெண்ணினுடைய உத்தரவை பெற்று நான் உனக்கு நிக்காஹ் செய்து தந்தேன் சொல்றோமா இல்லையா? எத்தனை நிக்காஹ் இந்த ஊர்ல நடந்திருக்கு? முழுக்க முழுக்க ஷாஃபி மதஹபினுடைய ஊர் தானே. ஹனபி மதஹபினுடைய அடிப்படையில் நிக்காஹ் நடந்திருக்கா இல்லையா? எல்லா இடங்களிலும் நிக்காஹ் நடந்திருக்கு. நானே பல நிக்காஹ் செய்து வைத்திருக்கிறேன். இப்ப இப்படி எல்லாம் இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணினுடைய உத்தரவை பெற்று நம்ம என்ன செய்யலாம்? ஹனபி மதஹபில் நிக்காஹ் செய்து வைக்க முடியும். ஆக அந்த வகையில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஃபாத்திஹாவினுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க? இதஃப்தஹஸ்ஸூரத ஃபிஸ் ஸலாத்தி க்ரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ கான யகூலு மன் தரக கிராஅத்தஹா ஃபகத் நக்கஸ. இன்னொன்னு சொன்னாங்க, யார் இந்த பிஸ்மியை விட்டாரோ அவர் குறைவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. தொழுக முறியும்னு சொல்லல, இங்க குறைவு ஏற்பட்டு விட்டது என்று என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். இந்த நக்கஸாவுக்கு குறைவுங்கிறதை எடுத்துக்கொள்வதா அல்லது தொழுகையே பாத்தில் எடுத்துக்கொள்வதா என்ற கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. ஆக எந்தெந்த மதுஹபை யார் பின்பற்றி செல்கிறாரோ அவர் அந்தந்த மதுஹபின் அடிப்படையில் செல்லலாம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அறிவிக்கிறாங்க, இதா கரஅத்தும் உம்முல் குர்ஆன் ஃபலா ததஉ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நீங்க என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க. ஃபஇன்னஹு இஹ்தா ஆயாத்திஹா, அது அந்த 7 ஆயத்துக்களில் ஒரு ஆயத்து என்று குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடியது, மன் தரக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபகத் தரக ஆயத்தன் மின் கிதாபில்லாஹ். யார் பிஸ்மில்லாவை விடுறாரோ அவர் ஒரு குர்ஆன்ல ஒரு ஆயத்தை விட்டுட்டார் என்று இப்படி நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. நாம் இதோடு நிறுத்திக் கொள்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இவைகளிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை கொண்டு ஆரம்பிக்கணும். எல்லாவற்றையுமே ஆரம்பிக்கணும்னு அப்பா அவர்கள் சொல்லிட்டாங்க. வித்ரியாம ஆரம்பிச்சாங்க. அதிலிருந்து அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய பலாபலன்கள் என்ன, ஏன் சூரத்து தௌபாவில பிஸ்மி வரல என்பதை எல்லாம் சொன்னா, பிஸ்மில்லாவில இருக்கக்கூடிய சட்ட விளக்கம் என்ன என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் விளக்கி இருக்கிறோம். இந்த 3 நாட்களாக பிஸ்மி சம்பந்தமாகவே நாம் பேசி இருக்கிறோம். ஆக இது சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் இருக்கிறது என்றாலும் கூட நமக்கு இந்த அளவுக்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம சொல்லி நிறைவுக்கு வருகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்து, உம்மு சலமா நாயகி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2, அர் ரஹ்மானிர் ரஹீம் 3, மாலிகி யௌமித்தீன் 4, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 5, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்